அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இரண்டாம் தவணையில் உள்ள முதலாம் அலகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நேர்விகித சமன் என்ற ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இப்போ நேர்விகித சமன் என்று சொன்ன பிள்ளைகள், ஒரு உதாரணத்துக்கு இப்போ 1 கிலோகிராம் சீனி ரூபாய் 100 என்று சொன்னால் 2 கிலோகிராம் சீனி ரூபாய் 200, 3 கிலோகிராம் சீனி ரூபாய் 300, 500 கிராம் சீனி ரூபாய் 50. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஒன்று விளங்கும். கிலோட எண்ணிக்கை கூட கூட விலையும் கூடும், கிலோட எண்ணிக்கை குறைய விலையும் குறையும். அப்போ இதில் ரெண்டு வேறுபட்ட கணியம் இருக்கு. ஒன்று ரூபா, இன்னொன்று கிலோ. சரிதானே? அப்போ கிலோ கூடினா விலையும் என்ன செய்யும்? கூடும். கிலோ குறைந்த விலையும் என்ன செய்யும்? குறையும். இப்படி வரக்கூடியவை தான் நேர் விகித சமன் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கான ஒரு விளக்கம் தான் இங்கு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு கணியங்கள், சரிதானே, ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின். இப்ப கிலோ, நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்துல கிலோட எண்ணிக்கை கூடினா விலையும் குறையும், கிலோட எண்ணிக்கை குறைந்தால் விலையும் குறையும். அதான் ஒரே விகிதத்தில் அதிகரிக்குமாயின் அல்லது குறையுமாயின் அக்கணியங்கள் நேர்விகித சமன் எனப்படும். இப்ப அதுக்கு நான் ரெண்டு உதாரணம் எடுத்திருக்கேன்டா, தெளிவாக பாருங்க. ஒரே வகையான புத்தகங்களின் எண்ணிக்கையும் அவற்றின் விலையும் ஒரே வகையான, அப்ப வேறுபட்ட புத்தகம் என்று சொன்னதான் இதற்கு ஒரு முரண்பாடான கருத்து இருக்கும். அப்போ ஒரே வகையான புத்தகம் என்று சொன்னா, இப்ப நீங்க தரம் 9 கணித புத்தகம் என்று சொன்னா அதுல புத்தகத்துல விலை 100 இப்போ ஒரு மாணவன் 5 புத்தகம் வாங்குறான்டா, அப்ப எவ்வளவு மொத்த விலை வரும்? 500. 3 புத்தகம் என்றா 300, 2 புத்தகம் என்றா 200. அப்ப புத்தகத்துல எண்ணிக்கை கூட கூட விலையும் என்ன செய்யும்? கூடும். புத்தகத்துல எண்ணிக்கை குறைய விலையும் என்ன செய்யும்? குறையும். இப்படி வரக்கூடியவை தான் நேர்விகித சமன். மற்றொரு உதாரணத்தை பாருங்க. யாதாயினும் ஒரு வேலையில் ஈடுபடும் மனிதர்களின் எண்ணிக்கையும் அதற்கு எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கையும் என்று சொல்லப்படுது. இது நேர்விகித சமனா இல்லையாங்கிறத தெளிவாக பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஆட்களை நீங்க ஒரு பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. ஆட்களை குறைத்தோம். இப்ப ஒரு வீட்டை நாம புனர் நிர்மாணம் செய்ய போறோம் என்று சொன்னா, இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களை குறைத்தோம் என்று சொன்னா அந்த வேலை செய்து முடிக்கக்கூடிய நாட்கள் கூடும். இப்ப ஆட்களை குறைத்தா நாள் என்ன செய்யும்? கூடும். ஆட்களை கூட்டினோம் என்று சொன்னா அந்த வேலை மிக விரைவாக முடிவடையும். அப்போது நாட்கள் என்ன செய்யும்? குறையும். அப்ப இது நேர்விகித சமன் இல்லை. இதை சொல்லுவோம் நேர் மாறு விகித சமன். சரிதானே? அப்படி போட்டு நீங்க ரெட் பெண்ணால அல்லது வேறொரு கலர் பெண்ணால வெட்டி கொள்ளுங்க. காரணம், மனிதர்களினுடைய எண்ணிக்கையை கூட்டினோம் என்று சொன்னா நாள் குறையும், மனிதர்கள் எண்ணிக்கையை குறைத்தோம் என்று சொன்னா நாள் கூடும். அப்ப இது ஒன்று குறையுது, மற்றது கூடும். மற்றது கூடினா அதுக்கு எதிரான கணியம் என்ன செய்யும்? குறையும். இப்ப மனிதர்களை கூட்டினோம் என்று சொன்னா நாள் என்ன செய்யும்? குறையும், நாள் குறையும். மனிதரை குறைத்தோம் என்று சொன்னா நாள் கூடும். அப்ப ஒன்றுக்கொன்று முரணான விடயமாக நடைபெறுவதனால இது நேர்விகித சமனாக கருதப்பட மாட்டாது. நீங்க தரம் 10ல இந்த பாடம் நேர்மாறு விகித சமன் என்ற ஒரு அலகு ஒன்று காணப்படுகின்றது. அப்ப இந்த விடயத்தை தரம் 10ல் நேர் மாறு விகித சமன் என்ற பாட அலகினூடாக கற்பீர்கள். ஸோ இது நேர் விகித சமன் இல்லை. அப்ப இது எழுதி போட்டு இவ்வாறு நீங்க தர அடையாளம் போட்டு வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த விடயம், இந்த நேர் விகித சமன் சம்பந்தமான சில பயிற்சிகளை நம் 3 தலைப்பினூடாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது தலைப்பு அலகு முறையை பயன்படுத்தி செய்கிற. அது எவ்வாறுங்கிறத நம்ம ஒவ்வொரு தலைப்பாக போட்டு கற்கும் போது உங்களுக்கு இலகுவாக புரியும். அடுத்தது விளக்கம் அளித்தல் முறை, அடுத்தது அட்சர கணித முறை. இந்த 3 முறையும் நேர்விகித சமன் தொடர்பான சில வகை, சில டைப்களாக அந்த 3 விடயங்களும் காணப்படுகின்றது. இப்போது ஒவ்வொரு தலைப்பாக அந்த விடயத்தை பற்றி பார்ப்போம். ரைட்.
இப்போ சிறிய தலைப்பை பாருங்கடா. அலகு முறையை பயன்படுத்தி நேர்விகித சமன் தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்தல். இப்போ அலகு முறை என்ற என்னென்று சொன்னா பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும். அவன் சில நேரம் 10 பொருட்களின் விலையை தருவான், 20 பொருட்களின் விலையை தருவான். அப்போ எத்தனை பொருட்களின் விலையை தந்து சில கேள்விகள் கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு பொருளின் விலையை கண்டு அந்த கேள்வியை செய்கின்ற அந்த முறையைத்தான் சொல்லுவோம் அலகு முறை. அப்ப அலகு முறைங்கிறது ஒரு பொருளின் விலையை கண்டு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அந்த விடையை கொடுக்கும் முறைதான் அலகு முறை என்று அழைக்கப்படும். இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த முதலாவது உதாரணத்தினூடாக அந்த அலகு முறையை பயன்படுத்தி எவ்வாறு செய்வது என்கிறது புரியும். இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கடா. 8 தோடம்பழங்களின் விலை ரூபாய் 320 என்று சொன்னா 5 தோடம்பழங்களின் விலை எவ்வளவு என்று கேட்கப்படுது. அப்ப இதுக்கு கட்டாயம் வசனம் எழுதிதான் நீங்க செய்ய வேண்டும். அப்ப நீங்க எழுதி கொள்ள வேண்டும் 8 தோடம்பழங்களின் விலை, 8 தோடம்பழங்களின் விலை, 8 தோடம்பழங்களின் விலை என்று போட்டு அவன் சொன்ன அந்த ரூபாவை எழுதி கொள்ளுங்க. ரூபாய் 320. அப்ப இதுல இருந்து எப்போதும் ஒரு தோடம்பழத்தின் விலையைத்தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அவன் எத்தனை பொருளின் விலையை தந்து அலகு முறையை பயன்படுத்தி காண்க என்ற ஒரு தலைப்பின் கீழ் அந்த கேள்வி கேட்கப்படும் சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு பொருளினுடைய விலையை கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப 8 தோடம்பழங்களின் விலை ரூபாய் 320 என்று சொன்னா ஒரு தோடம்பழங்களின் விலை சமன் 320 அந்த 8ஆல பிரிக்கும் போது ரூபாய் 40 என்று கிடைக்கும். இப்ப கேட்ட கேள்வி என்ன? 5 தோடம்பழங்களின் விலை என்று அந்த வசனத்தை நோட் பண்ணி ஒரு தோடம்பழம் 40 ரூபான்னு சொன்னா 5 தோடம்பழத்தின் விலையை கேட்டா 5ஆல பெருக்க வேண்டும். பெருக்கும் போது ரூபாய் 200 என்று கிடைக்கும். அப்ப இவ்வாறு தான் அலகு முறையை பயன்படுத்தி செய்யும் பொழுது ஒரு பொருளின் அல்லது ஒரு அலகின் விலையை கண்டு கணிப்பீடு செய்யும் முறை, அந்த பிரச்சினம் தீர்க்கும் முறையைத்தான் சொல்லுவோம் அலகு முறையை பயன்படுத்தி பிரச்சினம் தீர்த்தல். அப்ப இவ்வாறு தான் நீங்க என்ன செய்யணும்னா இப்படியான கேள்விகள் வரும்போது செய்து கொள்ள வேண்டும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். 15 அப்பிள்கள் அடங்கிய ஒரு பொதியின் திணிவு 3.6 கிலோகிராம் ஆயின் 8 அப்பிள்களின் திணிவு யாது என்று கேட்கப்படுது. இதுல நீங்க ஒரு விடயத்தை தெளிவாக நோட் பண்ணணும். அவங்க பிரக்கெட் பண்ணி தருவாங்க. ஒவ்வொரு அப்பிளின் திணிவும் சம திணிவுடையது. ஒன்று பெருசு இன்னொன்று சிறிது என்று சொன்னா வேறுபட்ட திணிவு வரும்ங்கிறதால இந்த கேள்வி செய்ய முடியாம இருக்கும். ஸோ அவங்க பிரக்கெட் பண்ணி தந்திருக்காங்க. எல்லா அப்பிள்களினுடைய திணிவும் சம திணிவு உடையது. அப்ப இப்படியான கேள்விகள் நாம் எந்த தலைப்பின் கீழ் படிக்கின்றோம்? அலகு முறையை பயன்படுத்தி பிரச்சினம் தீர்த்தல். அதன் அடிப்படையில் அலகு முறையை பயன்படுத்தி பிரச்சினம் தீர்க்குக என்று கேட்கப்பட்டால் நான் சொல்கின்ற அந்த மெத்தட் ஊடாகத்தான் செய்ய வேண்டும். முதலாவது பார்த்து கொள்ள வேண்டும் 15 அப்பிள்களின் திணிவு. 15 அப்பிள்களின் திணிவுங்கிறத அந்த வசனத்தை நோட் பண்ண வேண்டும். 15 அப்பிள்களின் திணிவு சமன் 3.6 கிலோகிராம் என்று அதை கிராமுக்கு மாற்றுவோம். 1 கிலோகிராம் 1000 கிராம். அப்ப 3.6 1000ஆல பெருக்கும் போது உங்களுக்கு தெரியும் 3600 கிராம். அப்ப இதுல இருந்து ஒரு அப்பிளின் திணிவை கண்டுபிடிக்கணும். 3600 15ஆல பிரிக்கணும். காரணம் 15 அப்பிள்ற திணிவு தான் 3600 என்று சொன்னா ஒரு அப்பிளின் திணிவை கண்டுபிடிக்கணும் என்றா 3600 15ஆல பிரிக்கும் போது 2 முறை 6 மீதி அப்ப 4 0 அப்ப 240 கிராம் என்று வரும் ஒரு அப்பிளின் திணிவு. கேட்ட கேள்வி 8 அப்பிளின் திணிவுங்கிறதால
8 அப்பிலின் திணிவு சமன் ஒரு அப்பிலின் திணிவு 240 கிராம் 8ஆல பெருக்க வேண்டும். பெருக்கும் போது 0 8 4 32 3 மீதி 8 2 16 3 19 1920 கிராம் அல்லது 1.92 கிலோகிராம் என்றும் விட வரும். காரணம் 1000ஆல பிரிக்கும் போது 3 இலக்கம் இடது பக்கம் நோக்கி குத்து வைத்தீங்க என்று சொன்னா 1.92 விரும்பின அந்த பூச்சியத்தை போடலாம், போடாமலும் விடலாம். நீங்க கிராம்லையும் கொடுக்கலாம், கிலோகிராம்லையும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இதுதான் இந்த இரண்டாவது கேள்விக்கான விடையாக இருக்கும். இப்ப மூன்றாவது கேள்வியை பாருங்கடா. 5 நிமிடங்களில் 240 பிரதிகள் அச்சிடும் அச்சு இயந்திரம் ஒன்று 12 நிமிடங்களில் அச்சிடும் பிரதிகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப இதுக்கு வசனம் எழுதணும். 5 நிமிடங்களுக்கு அச்சிடும் பிரதிகளின் எண்ணிக்கை என்று நீங்க ஃபுல் எழுதி கொள்ளுங்க. சரியா? 5 நிமிடங்களுக்கு அச்சிடும் பிரதிகளின் எண்ணிக்கை சொல்லப்படுது 240. ஒரு நிமிடத்துக்கு அச்சிடும் பிரதிகளின் எண்ணிக்கை சமன். அப்ப 240 5ஆல பிரிக்கும் போது எத்தனை முறை வரும்? 4 முறை. 4 மிச்சம் 48. அப்ப 48 பிரதிகள் என்று வரும் ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப அவன் கேட்ட கேள்வி என்ன? 12 நிமிடங்களுக்கு அச்சிடும் பிரதிகளின் எண்ணிக்கை சமன் ஒரு நிமிடத்துக்கு 48 என்று சொன்னா 12 நிமிடத்துக்கு எத்தனை? அப்ப 48 12ஆல பெருக்கணும். 8 16 1 மீதி 4 8 1 9 1 8 8 1 4 4 கூட்டும் போது 576 என்று வரும். அப்ப 48 12ஆல பெருக்கினா 576 பிரதிகள் 12 நிமிடங்களுக்கு அச்சிடும் பிரதிகளின் எண்ணிக்கை 576 என்று கிடைக்கும். அப்ப இவ்வாறு தான் நீங்க இந்த அலகு முறையை பயன்படுத்தி, அப்ப அலகு முறை என்று சொன்னா தெளிவாக ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றினுடைய விலையை கண்டு அவன் கேட்ட பெருமானத்தால பெருக்கும் போது அவன் கேட்ட கேள்விக்குரிய விடை கிடைக்கும். அதுதான் அலகு முறை என்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். ரைட். இப்ப இரண்டாவது வகை, இரண்டாவது டைப், விளக்கமளிக்கும் முறையை பயன்படுத்தி நேர்விகித சமன் பிரச்சினைகளை தீர்த்தல். அப்ப இதற்கு முதல் படித்திருந்தோம் அலகு முறையை பயன்படுத்தி பிரச்சினைகளை தீர்ப்பது எவ்வாறு என்று. இப்போது விளக்கமளித்தல் முறை. இந்த விளக்கமளித்தல் முறைங்கிறது பிள்ளைகள் விகித அடிப்படையில செய்து கொள்வது, விகித முறையினூடாக செய்து கொள்வதுதான் விளக்கமளித்தல் முறை. அதற்கு முதல் இப்படியான சில பயிற்சிகள் தரப்படுது. இடைவெளியை நிரப்பிக் கொள்ளணுமா? இது சார்ந்த பயிற்சிகளும் உங்களோட செகண்ட் டைம்ல வரும். அப்ப இது தெரிந்தால்தான் வசன கேள்விகள் தரப்படும் பொழுது விளக்கம் அளித்தல் முறையினூடாக செய்க என்று சொன்னா அந்த முறை உங்களுக்கு இலகுவாக புரியும். ரைட். இப்போது இவரை பார்த்து கொள்ளுங்க. இது விகிதம் சமன். அங்கால ஒரு விகிதம் வரும் என்று சொன்னா இதனுடைய பெயர் சமவலு விகிதம். கிரேட் 6 7 8ல படிச்சிருப்பீங்க. சமவலு பின்னம் என்பது போன்று சமவலு விகிதம். இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இந்த 2னுடைய சோடி 8, 5னுடைய சோடி தெரியா. அப்ப 2 8ஆக மாறுது என்று சொன்னா 4ஆல பெருக்கணும். அப்ப 5ஐ மெதால பெருக்கணும். 4ஆல பெருக்கும் போது இந்த இடத்துல 20 என்று கிடைக்கும். இதே போன்றுதாண்டா பாருங்க 3 என்கிறது முதல் அங்கலவாரம் முதல் சோடியாக இருக்கும். இதுவும் ஒன்றாக இருக்கும். அதே போன்று செகண்ட் பெருமானமும் அங்கலவார செகண்ட் பெருமானமும் 1. அப்ப தெரிந்த சோடியை பாருங்க 4 20. இந்த 4 20ஆக மாறுது என்று சொன்னா எதால
பெருக்கினா மாறும். கூட்டல் கழித்தல் இல்லை, பெருக்கலும் வகுத்தலும் தான் இருக்கு. அப்ப 4 5ஆல பெருக்கினா 20 என்று சொன்னா 3ஐயும் 5ஆல பெருக்கணும். அப்ப இந்த புள்ளிக்கோட்டுல 15 என்று வரும். இப்ப இவரை பாருங்க, ஃபர்ஸ்ட் வார பெருமானத்தை கேட்டா இந்த 35னுடைய பெருமானம் தான் இந்த இடைவெளியாக இருக்கும். இரண்டாவதினுடைய பெருமானம் தான் இந்த 6ஆக இருக்கும். இப்ப ரிவர்ஸ்ல வருது, பின்னால் இருந்து வந்தா இந்த 30 6ஆக மாறுது, பெரிய பெருமானம் சிறிய பெருமானமாக மாறுது என்று சொன்னா பிரிக்கணும். சிறிய பெருமானம் பெரிய பெருமானமாக மாறுது என்று சொன்னா தான் பெருக்கணும். அப்ப பெரிய பெருமானம் சிறிய பெருமானமாக மாறினால் பிரிக்கணும், வகுக்க வேண்டும். அப்ப 30 எதால வகுத்த 6 வரும்ங்கிறத தீர்மானிக்கும் போது 5ஆல வகுக்கணும். அப்ப 35ஐயும் 5ஆல வகுக்கும் போது 7 என்று வரும். அப்ப இந்த இடத்துல 7. அப்ப இவ்வாறு தான் இடைவெளி நிரப்பக்கூடிய பயிற்சிகள் வரும்போது செய்து கொள்ள வேண்டும். இப்போது வசன கேள்விகள் வந்தால் எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். இப்ப முதலாவது கேள்வியை பாருங்கடா, விளக்கம் அளித்தல் முறை சார்ந்த பயிற்சியை தான் பார்க்கும். சரி, அந்த தலைப்பின் கீழே தான் முதலாவது உதாரணம் வசன கேள்வி ஒன்று வருது. 10 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 850 ஆகும். இவ்வகையான 7 கிலோகிராம் அரிசியின் விலை யாது என்று கேட்டால், இது பொதுவாக விளக்கம் அளித்தல் முறை அல்லது அழகு முறை இப்படியான தலைப்பு சொல்லாம பொதுவான ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் விரும்பின மெதட்டூடாக செய்து கொள்ள முடியும். இப்போ நாம் என்ன தலைப்பின் கீழ் பார்க்கோம்? விளக்க மளித்தல் முறையினூடாக பிரசினம் தீர்த்தல் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்பதனால அந்த மெதட்டூடாகத்தான் நான் செய்து காட்டப்படுறேன். அப்ப விளக்கம் அளித்தல் முறையினூடாக இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும் என்று சொன்ன பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்ற முறையை போட்டு செய்து பழகுங்க. 10 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 850 என்று சொல்லப்படுது. கேட்ட கேள்வி 7 கிலோகிராம் அரிசியின் விலை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இவ்விடத்தை நான் எக்ஸ் என்று போட்டுக்கொள்றேன். அந்த விலை நமக்கு தெரியாது, அதனால தெரியா கணியம் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றேன். இப்ப தெளிவாக பாருங்கடா, இதுவும் கிலோகிராம், ரெண்டும் ஒரே கணியம். இது ரூபாய், இதுவும் ரூபாய், அப்ப ரெண்டும் ஒரே கணியம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் விகிதமாக எழுத பெறேன், தெளிவாக பார்க்கணும். 10 2.7 என்று வரும். சமண போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு 10 கிலோகிராம போட்டால் அந்த 10 கிலோகிராமின் விலை 850 2.x என்று போட்டுக்கொள்ள வேண்டும். தெளிவாக பாருங்க. அப்போ 10 7க்கு என்று சொன்னால் சமண போட்டு 850 x இக்கு என்று எழுதி கொள்ள வேண்டும். மாற்றி எழுதுவீங்கன்னு சொன்னால் பிழை. சரிதானே? இப்ப ஒரு விகிதம் தரப்படும் பொழுது நீங்க சமவெளி விகிதத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம். சமவெளி விகிதம் பொருந்தாத சில பயிற்சிகள் தரப்படும் பொழுது நான் சொல்ற இந்த மெதட்டூடாக எல்லா கேள்வியும் செய்து பாருங்க, ஈஸியாக இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு 10 மேலே போட்டுக்கொள்றேன், கீழுக்கு 7 போட்டா இந்த முதல் விகிதத்தில் எதை மேலுக்கு போடுறோனோ அதே போன்றுதான் இங்களவார அந்த விகிதத்தையும் பின்னமாக எழுதி கொள்ள வேண்டும். 850 மேலே எக்ஸ் கீழே என்று எழுதி கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப 10 கீழ் 7 சமன் 850 கீழ் எக்ஸ் என்று போட்டு இதுவும் பின்னம் இதுவும் பின்னம் என்று சொன்னா இரண்டையும் குறுக்கு பெருக்கம் பெருக்கி கொள்ளுங்க. குறுக்கு பெருக்கம் உங்களுக்கு தெரியும். அப்ப எக்ஸ் 10ஓட பெருக்கப்பட்டா 10x சமன் 7 850 உடன் பெருக்கப்படும். சோ நான் 850 தர 7 என்று போட்டுக்கொள்றேன். பெருக்கிக் கொள்ளாம பெருக்கமாக வைத்து கொள்றேன். அப்படி வைத்து நான் சுருக்க போறேன். இப்போ ஒரு எக்ஸின் பெருமானம் கண்டுபிடிக்கணும் வேண்டா 10 பெருக்கப்படுது. சமனுக்கு அங்கால போனா அங்க வார பெருமானத்தை அந்த எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற 10 பெருக்கப்பட்டா சமனுக்கு அங்கால போனா பிரிபடும். அப்ப இந்த அமைப்புல நான் எழுதியிருக்கேன். இப்ப பாருங்கடா, தரதானே இது சக சய இருந்ததா சுருக்க முடியாது.
தர இருந்தால் பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். அப்போ எக்ஸின் பெருமானம் சமன் 85 7ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ 7 5ஆல் பெருக்கினா 35, 3 மிச்சம், 7 8 56 3 59. அப்போ 595 ரூபாய் என்று வரும். அப்போ 10 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 850 7 கிலோகிராம் அரிசியின் விலை 595. அல்லது நீங்கள் இந்த மெத்தடில் செய்யாமல் நீங்கள் விகித அடிப்படையிலையும் செய்யலாம். எப்படி என்று சொன்னால் இந்த 10 850ஆக மாறுது என்று சொன்னால் 85ஆல் பெருக்கணும். அப்போ 7 எதால் பெருக்கணும்? 85ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் அதே விடை வரும். சிலது சமவடு விகிதம் பொருந்தாத விகிதங்கள் வரும் பொழுது நான் இப்போ சொன்ன இந்த மெதட்டூடாக செய்து கொள்ளும் போது இலகுவாக இருக்கும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இப்போ கடைசி உதாரணத்தை பாருங்க. 9 சென்டிமீட்டர் கனவளவுள்ள ஒரு வகை உலோகத்தின் திணிவு 108 கிராம் ஆகும். 12 சென்டிமீட்டர் கனவளவுள்ள அதே வகை உலோகத்தின் திணிவை காண்க. விளக்கம் அளித்தல் முறையினூடாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மெத்தடை பாருங்கடா. 9 சென்டிமீட்டர் கணத்துக்கு 108 கிராம் இப்படி அம்புக்குறி போட்டு செய்து பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராது, தவறு வராது. அப்போ 12 சென்டிமீட்டர் கணத்துக்கு எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. அப்போ தெரியா கணியம் எக்ஸ் என்று போட்டு இங்கால வாரத்தை பாருங்க. 2 அலகும் சமன், இங்கால வார 2 அலகும் சமனாக இருக்கு. அப்போ இதை அலகை விட்டு போட்டு இதை விகித முறையில் நோட் பண்ணி கொள்ளுங்க. 9 12க்கு சமன் 108 எக்ஸ் இட்கு என்று அந்த எந்த மெத்தடில் ஃபஸ்ட்டுக்கு 9 போட்டால் அங்கால ஃபஸ்ட்டுக்கு 108 போடணும். அங்கே 12 என்று சொன்னால் அவர குறியீடு எக்ஸ். இதை மாற்றி எழுதக்கூடாது, இருக்கிற மாதிரி நோட் பண்ணி விட்டு இதை பாருங்க. நீங்கள் அந்த விகித அமைப்பிலையும் செய்யலாம், சமவழு விகித அமைப்பிலையும் செய்யலாம். அல்லது இந்த விகிதத்தை நீங்கள் பின்னமாக மாற்றியும் செய்யலாம். எவ்வாறு? அப்போ 9 மேலே வரும், 12 கீழே வரும். அப்படி என்றால் 108 மேலே எக்ஸ் கீழே என்று வரும். அப்போ விகிதத்தை பின்னமாக மாற்றி அதன் பிறகு குறுக்கு பெருக்கம் பெருக்க வேண்டும். அப்போ 9 எக்ஸ் சமன் 108 12ஆல் பெருக்கணும். பெருக்க தேவையில்லை, பெருக்கமாக வைத்து கொள்ளுங்க, சுருக்கல் இருக்கு. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் 108 தர 12 கீழ் 9 பெருக்குப்படுது, கீழே வந்தால் பிரிப்படும். இப்போ இவரையும் தெளிவாக சுருக்க முடியும். 12 முறை என்று வரும். எத்தனை முறை? 12 முறை. 12 9 108 என்று வரும். அப்போ கீழுக்கு 1000. அப்போ எக்ஸ் சமன் 12 12ஆல் பெருக்கினா 144. இப்போ அழகை போட்டுக்கொள்ளுங்க கிராம். அப்போ அந்த காண வேண்டிய அந்த எக்ஸினுடைய பெருமானம் 144 கிராம். அதாவது 9 சென்டிமீட்டர் கனவளவுள்ள உலோகத்தின் திணிவு 108 கிராம் என்று சொன்னால் அதே வகையான 12 சென்டிமீட்டர் கனவளவுள்ள உலோகத்தின் திணிவு யாது என்று கேட்கப்படுகின்றது. அந்த திணிவு தான் 144 கிராம் என்று வரும். அல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சமவழி விகிதம் இந்த 9 108ஆக மாறுது என்று சொன்னால் 12ஆல் பெருக்கணும். அப்போ இந்த 12ஐயும் 12ஆல் பெருக்கும் போது அந்த எக்ஸினுடைய பெருமானம் 144 என்று வரும். அந்த மெத்தட்லையும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அந்த சமவழி விகிதமாக மாற்ற முடியாத சந்தர்ப்பமாக வரும்போது நான் இப்போ சொன்ன அந்த மெத்தட்டையும் நீங்கள் பொதுவாக எல்லா கேள்விகளுக்கும் மாற்றக்கூடியதாக வந்தாலும் சரி, மாற்ற முடியாத ஒரு கேள்வியாக வந்தாலும் சரி, இந்த விகிதத்தை எழுதி பின்ன அமைப்புல போட்டு குறுக்கு பெருக்கம் பெருக்கி எதை காண வேண்டுமோ அந்த தெரியா கணியத்தின் பெருமானத்தை காண முடியும். அல்லது சமவழி விகிதம் என்ற விதியை வைத்துக்கொண்டு, அந்த அடிப்படை விதியை வைத்துக்கொண்டும் தெரியா கணியத்தின் பெருமானத்தை காண முடியும். அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாள் வகுப்பிற்குரிய
பாடத்தொகுப்பாக காணப்படுகின்றது. அப்ப இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான 2 தலைப்புகள் காணப்படுகின்றது. அட்சர கணித முறையினூடாக இப்படியான கேள்விகள் வரும்போது எவ்வாறு செய்து கொள்வது, அத்துடன் வெளிநாட்டு நாணயம், அந்த 2 தலைப்பும் காணப்படுகின்றது. அந்த 2 தலைப்பையும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முதலாம் அலகு நேர்விகித சமன் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அந்த விடயத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.